பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழகாய் நடத்துகிறார். நாம் அறியாதபடி குழப்பத்தில் இருந்தாலும் அவர் சமூகம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறது. அவர் நமக்கு முன்னே போய் நமக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், கரடானவைகளை சமமாக்குகிறார். நமக்கான வழிகள் என்ன என்பதை அவரே நமக்கு அறிவிக்கிறார். ஆம், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு செல்வது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்தவராய் இருக்கிறாரு. ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறவர் இல்லை. இந்த கால வேளையில கூட தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி நாம் இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, வாக்கு மாறாதவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே, உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறீர். இந்த நாளிலுமே எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, இந்த உலகத்திலே வெற்றியாய் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, வழிநடத்துகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ வைக்கிறதற்காய் நன்றி. உங்களுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கிறத உணர்ந்து தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானவைகளை இந்த உலகத்திலே செய்திட எங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து நடத்துவீராக. ஒரு கோலும் ஒரு தடியும் எங்களை தேற்றட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் செய்வாராக. கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு வீடுகள் தோறும் பெருகட்டும். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறதற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 13 தியானிக்கிறோம். இதோடைய தலைப்பாக இன்றைய தினத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தி வாட்ச்மேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபெய்த்ஃபுல்லி கார்டிங் சோல்ஸ். காவற்காரன் ஆத்துமாக்களை காவல் காக்கும் உண்மையான ஊழியம் என்கிற தலைப்புல இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இவ்வளவு நாட்களும் இந்த 12 பாகங்களையும் எசேக்கியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கிடக்கிறது, அவர்களை தேடி தேவன் செய்ய நினைக்கிற அவருடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது, அதை சுமக்கிற ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், அந்த காரியங்களை அவர் எப்படி தயார்படுத்துகிறார், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தியானித்து கொண்டே வரோம். இதுல உன்னதமான தரிசனங்கள், அதிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடுகள் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டே வருகிறோம். இன்றைய நாளும் தொடர்ச்சியாக நம்ம இந்த பாகம் 13 நம்ம தியானிக்கிறோம். PDF ஃபைல ஓபன் பண்ணிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். வசனங்கள் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து. 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கனமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பலியையோ உன் கையில் கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய்.
அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும், நான் அவன் முன் இடறலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்துல இருக்கிற வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்களாக இருக்கிறது. எல்லா நாளும் நம் தியானிக்கிற வசனங்கள் முக்கியமானவைகள் தான். இந்த வார்த்தைகளை நீங்க கவனமாய் பார்க்க வேண்டிய விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேலை தேவன் இந்த இடத்துல எப்படி உருவாக்குகிறார், எப்படி தயார்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். வசனத்துல நம்ம இன்னொரு தடவை அந்த 16வது வசனத்தை பார்த்தோம்னா, காவலாளனாக வைத்தேன், என் வார்த்தைய என் வாயினால என் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால அவர்களை எச்சரிப்பாயாகங்கிறார். எச்சரிக்கிறத பத்தி பேசும்போது 2 வகையான ஜனங்களை இந்த இடத்துல பதிவு பண்றாரு. துன்மார்க்கன் ஒரு கூட்டம், நீதிமானா இருக்கிற ஒரு கூட்டம். துன்மார்க்கமா இருக்கிற கூட்டம் தன்னுடைய துன்மார்க்க வழியிலிருந்து திருந்தணும் அப்படின்னா, அவங்கள இப்படி நீங்க பண்றது தப்பு, நீ போய் கொண்டிருக்கிற வழி சரியில்லை அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அது யார் கொடுக்கணும்? நம்ம கொடுக்கணும். எச்சரிப்பு கொடுக்காமையே இருந்தோம்னா, அவங்க நாளைக்கு அதை அழிஞ்சு போனாங்கனாலும் அவங்களுடைய இரத்த பழி நம்ம மேல கேட்கப்படுங்கிற மாதிரி இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறத வாசிக்கிறோம். அப்ப அந்த துன்மார்க்கன்ட்ட நீ எச்சரித்து அவன் மனம் திரும்பாம போயிட்டான்னா, நீ முன்னாடி எச்சரிக்கவே இல்லை, அவன் பண்ணது தப்புங்கிறத படி நீ அவனுக்கு சொல்லவே இல்லைன்னா, அவனும் அழிஞ்சு போறான், நீயும் அவன் அழிவுக்கு காரணமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அவன் தப்பு பண்றான்னு நான் எச்சரிச்சிட்டேன், ஆனா அவன் திருந்தல அப்படி சொன்னா, அவன் எப்படி இருந்தாலும் அவன் திருந்தாததுக்கு அழிஞ்சுதான் போவான். ஆனா அவனுடைய அழிவு உன்னுடைய கணக்குல வராதுங்கிறத இந்த வசனங்கள்ல பதிவு பண்றாரு. அது துன்மார்க்கனா இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலுமே அப்படிதான் சொல்லப்படுகிறதுங்கிறத இந்த வசனங்களை வாசிச்சோம். சோ தேவன் எசேக்கியேலுக்கு கொடுத்த மிகப்பெரிய பட்டம் தீர்க்கதரிசி அல்ல, காவற்காரன். நம்ம இதை இன்றைய தினத்துல நல்லா புரிந்து கொள்ளணும். அநேகர் இதை குறித்து நிறைய தடவை நம்ம தியானித்திருப்போம். வசனத்துல ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, காவற்காரன். தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். ஆனா காவல்காரனுங்கிறவனுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய பார்வையோடு விழித்திருக்கிறவரா இருக்கணும். அவருடைய உதடுகள் பேசுவதற்கு முன் அவருடைய கண்கள் விழித்திருக்க வேண்டும். இந்த கண்ணு விழித்திருக்கணும். காவல் காக்கிறவங்க எல்லாம் தூங்கக்கூடாது, விழிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுது. அப்படிங்கிறத புரிந்து கொள்ள, பழைய கால நகரங்கள் அனைத்திலும் காவல்காரர்கள் இருந்தனர். அவர்களின் பணிகள், அதாவது காவல்காரங்கன்னா இன்னைக்கு நம்ம செக்யூரிட்டியா வாட்ச்மேன் இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப இருக்கிற வாட்ச்மேன்களுடைய நிலைமை என்னங்கிறது அநேகருக்கு தெரியும். இந்த வசனத்துல சொல்லப்பட்ட காவற்காரர்களுடைய பணிகள் எப்படின்னா, எதிரிகளை கவனித்தல். அதாவது ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க, அவங்களுடைய எல்லை பகுதிகளில் இவங்க இருப்பாங்க. எதுக்கு இருப்பாங்கன்னா, வெளியிலிருந்து மற்ற நாட்டின்காரங்க இல்ல மற்ற எந்த எதிரிகளோ எந்த வகையில வந்தாலும் அவர்கள் நம்மை தேடி வருகிறார்களா அப்படிங்கிறதற்கு இரவு பகல் காவல் காப்பாங்க. வாட்ச் டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டவர் மேல நின்று ஷிஃப்ட் போட்டு உற்று கவனிச்சுட்டே இருப்பாங்க. எந்த வழியில எந்த ரூபத்திலையும் நம்மளை தேடி எதிராளிகள் வருகிறார்களா என்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அபாயம் அறிவிப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு, வார்னிங் கொடுக்கறதுக்கு, டேஞ்சரோட விஷயத்தை எவ்வளவு முக்கியமான பிரச்சனை வந்துட்டு இருக்குதுங்கிறத இவங்க தான் அறிவிக்கிறவங்க. எக்காலம் ஊதி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க. இந்த எக்கால சத்தம் கேட்டாலே
ஓகே, ஒரு காவல்காரன் எதையோ ஒரு பிரச்சனையை பத்தி சொல்ல விரும்புறாருன்னு எல்லாரும் தெரிந்து கொள்வாங்க. நகரத்தை இது மூலமா பாதுகாத்துக்கலாம். காவற்காரன் எச்சரித்து விட்டால் மக்கள் கேட்காவிட்டாலும் அவன் குற்றவாளி அல்ல. நான் எச்சரித்தனே அப்படிங்கிறத அவருடைய பகுதிக்கு உண்மையாய் செய்து விட்டார் என்பதை குறிக்கிறது. ஆனா அவர் பிரச்சனை வர்றதையும் பார்த்துட்டு அமைதியா இருந்தார்னா எல்லா பொறுப்பும் அவன் மேலதான் சேரும். இதே உண்மையை தான் தேவன் எசேக்கியேலின் ஊழியத்துல பயன்படுத்துகிறார். சரிங்களா? காவற்காரன், வாட்ச்மேன் யாரையும் மனம் திரும்ப செய்ய முடியாது. யாரு? இந்த ஒரு காவற்காரன் இப்படி எக்காலத்தை ஊதுனாலோ, ஐயோ பிரச்சனைங்க, இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, இப்படி போனா எல்லாமே சரியா நடக்காது அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கறது காவல்காரனுடைய வேலை. ஆனா அவனால யாரையுமே மனம் திரும்ப செய்ய முடியாது. அவன் எச்சரிக்க முடியும், அவ்வளவுதான். அதே போலதான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கிறோம். அறிவிக்க வேண்டியது நம்ம வேலை. இப்படி இருந்துக்கோ, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவதுதான் நம்ம வேலை. அவங்க இதயத்தையே மாற்றுவதுங்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைய தினத்துல 6 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் a spiritual watchman, ஆவிக்குரிய காவற்காரனின் 6 பொறுப்புகள் என்னென்ன என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய காவல்காரன். நம்பர் 1, hear God's voice before speaking. பேசுவதற்கு முன் தேவனுடைய குரலை கேள். என்ன பேச போற, என்ன இதுங்கிறதுக்கு முன்பதாக முதல்ல தேவனுடைய குரலை கேள். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் தாமாகவே என்ன வேணாலும் செய்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா பிதாவானவர் ஒன்று சொல்லாம இவர் ஒன்றும் செய்யாதபடிக்கு அமைதியா இருக்கிறார். பிதாவானவர் என்ன சொல்ல சொல்றாரோ அதை மட்டும்தான் இவர் சொல்றாரு, செய்யறாரு, பண்றாரு. இது யாருக்காக இப்படி இருந்தாரு? நமக்காக தான் அப்படி இருந்தார். நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை முன் வச்சிருக்கிறார். என்னன்னா, நீ தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்யணும் என்று நினைக்கிறாய், ஆனால் தேவன் முதல்ல உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாருங்கிறத கேட்கிறியா? தேவ குரலை கேட்காதவன் தேவ வார்த்தையை அறிவிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லணும்னு மட்டும் எடுத்துட்டு போக கூடாது. முன்னாடி தேவன் உங்ககிட்ட இதை பத்தி என்ன சொல்றாருங்கிறத கேளுங்க. தேவ குரலே நீங்க கேட்கல, ஆனா தேவ வார்த்தைன்னு போய் இன்னொருத்தவங்களுக்கு சொல்றதுங்கிறது சரியானதல்ல. காவல்காரன் விழித்திருக்கணும். விழித்திருந்து காவல் காக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு சரியான வார்த்தையை அனுப்புவார் பாரு. நீங்க ஜெபத்துல இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு சேர்த்துவார். அந்த ஏற்ற வார்த்தையை நீங்க ஜெபத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்லாம் குழம்பி போய் இருக்கிறவங்களுக்கு ஆதாரம் என்ன? நீங்க ஜெபத்துல இருக்கிறீங்க, காத்திருக்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அந்த குரலை கேட்டு அதற்கு பிறகு அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் சொல்லுங்க. நம்பர் 2, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட் ஃபெய்த்ஃபுல்லி. தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் அறிவி. முதல்ல கேளு, தெளிவா கேட்டுக்கோ. கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் போய் சொல்ற வேலைய உண்மையா செய். ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. நீங்க பண்ணுகிறது தப்பு அப்படின்னாலும் சரி, போயிட்டு இருக்கிற வழி சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, அது தெளிவா உண்மையா எடுத்து சொல்லணும். தேவன் சொன்னபடியே சொல்லணும். பாருங்க, 2 தீமோத்தேயு 4:2 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. வசனத்துல தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறாரு பவுல், டைம் இல்ல, அதனால நான் அப்படியே ஒன்றும் இல்லாமல் டக்குன்னு முடிச்சு விட்டேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கவே இல்லை. பாருங்க, பவுல்
டைம் உனக்கு செட் ஆகல, டைம் கிடைக்கல, இப்படி சொல்லுவதற்கெல்லாம் எனக்கு வாய்க்கல அப்படின்லாம் விட்டுறாத. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உனக்கு தேவன் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வசனத்தை, அதை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. நீ சொல்ற விஷயத்துல எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கிறார். ஏன் இங்க கடிந்து கொள்ளுங்கிற வார்த்தை இருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் தர்றதுக்கு டைம் இல்லைம்பாங்க. ஆனா ஊர் உலகத்துக்காக எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள கடிந்து கொள்ளுங்கிறார். நீ தேவனுடைய வார்த்தையை கேளு. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உனக்கு நேரம் இல்லை என்றால் நீ புத்திமானாய் மாறுவதற்கு வழியே இல்லை. முதல்ல நீ அந்த விஷயத்துல நீ நேரத்தை செலவிடுவதற்காகவே புத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். செய்தி தேவனுடையதுதான், நாம் தூதுவர்கள் மட்டுமே என்பதை இன்னைக்கு மறந்துட வேண்டாம். ஸோ அவர் சொல்ற வார்த்தையை, அவர் கொடுக்குற வார்த்தைய தெளிவா உண்மையா நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. மூன்றாவது, லவ் பீப்புள் இனஃப் டு வார்ன் தெம். எச்சரிப்பதும் அன்பே. இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளணும். அன்புனா என்ன அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற மூவிஸை பார்த்தும் இல்லை உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்தும் முடிவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு தவறான பிரச்சனை எதில் வருதுன்னா, ஓ அன்புனா இதுதான் அன்பு. எதில் பார்த்தீங்க? ஒரு படத்தில் பார்த்தேன், ஒரு சீரியலில் பார்த்தேன், ஒரு ஒரு புத்தகத்தில் படித்தேன், இல்லை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு தம்பதி கிட்ட பார்த்தேன். என்ன மாதிரி அன்பு அப்படின்னு இதெல்லாம் வைத்து அன்பை முடிவு பண்ணுறதில்ல. வேதாகமும் அன்புனா என்னன்னு வெளிப்படுத்துதோ அதுதான் அன்பு. வேதாகமத்தில் கிறிஸ்துவானவர் பாவிகளை நேசித்தாருன்னா இந்த அகாப்பே அன்பை அதில் விளங்கி கொள்ளுகிறோம். ஒருவன் குற்றவாளி என்று அறிந்தும் பாவி என்று அறிந்தும் நமக்காக மரிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தாருன்னா அது அன்பு என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு கன்னத்தில் அறைந்தான்னா மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லுகிறதற்கு அவர் தன்னையே அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்தார் என்றால் அது அன்பு என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் திருப்பி நம்ம பழி வாங்காம கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம் பாருங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு பழி வாங்காதபடிக்கும் பதில் வையாமலும் இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதும் அன்பிற்கு அடையாளமா இருக்குதுன்னு பார்க்கிறோம். இது மாதிரியே இன்றைய தினத்துல அந்த அன்பு, வேதாகமத்தின் அன்பிற்கான இன்னொரு வார்த்தை என்னன்னா எச்சரிப்பது. எச்சரிப்பது என்பது அன்பிற்குள்ள வருமா பிரதர்? நிச்சயமாக வருகிறது. இன்றைய நவீன கலாச்சாரத்துல பெரும்பாலும் எச்சரிக்கையை குற்றம் சாட்டுதலாக தவறாக புரிந்து கொள்றாங்க. இல்லை இப்படி பண்ணாதீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொன்னாலே, ஓ உங்களுக்கு என்ன பொறாமையா, எங்களை தப்பா சொல்றீங்களா, இல்லை எங்களுக்கு எதிராக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை எப்ப பாரு குற்றம் சொல்லிட்டே இருப்பீங்களா, இப்படியெல்லாம் நினைத்து கொள்ளுகிற காரியத்தை பிசாசானவன் எழுப்பி விட்டுட்டு இருக்கிறான். எச்சரிப்பது என்பதும் தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பான விஷயம். இந்த காலை வேளையில தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியம் மோசமாகிவிடக் கூடாது என்பதற்காக வருகிறது தான் எச்சரிப்பு. வேதாகமும் எச்சரிக்கையை அன்பின் வெளிப்பாடாக தான் முன்வைக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை எச்சரிக்கிறாங்க, ஏன்னா பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு அன்பு இருக்குதுங்கிறதுக்காக. மருத்துவர்கள் நோயாளிகளை எச்சரிக்கிறாங்க, ஏன்னா அந்த கண்டிஷன் மோசமாயிடும், இதுக்கு மேல இன்னுமே மோசமா போயிடுவீங்கிறதுல அவங்க அந்த இடத்துல அக்கறை காட்டுறாங்க. தேவன் இன்னைக்கும் பாவிகளை எச்சரித்து கொண்டிருக்கிறார். நேசிக்கிறாருன்னா இந்த பாவத்திலேயே இரு நான் சொல்லுவாரு? நிச்சயமா இல்ல. பாவிகளை நேசிக்கிற தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். ஓ இனி இந்த தப்பு செய்யாத, இந்த தவறை நீ செய்யாத, இதை விட அதிகமா உனக்கு கேடு உண்டாயிராதபடிக்கு நீ இதுக்கு மேல இப்படி பாவம் செய்யாத அப்படின்னுங்கிறத எச்சரிக்கிறார். அன்பு ஆபத்தை புறக்கணிப்பதில்லை. பாருங்க, நீதிமொழிகள் 27:5-6 வசனங்களை வாசிச்சோம்னா, மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் அப்படின்னு போடப்பட்டு. என்னது? அப்படியே ரகசியமா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறோம், இல்ல அன்பு காட்டுறோம், இல்ல நாங்க ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுல மேட்ரு. வெளிப்படையாவே இது சரியா தப்பா கடிந்து கொள்றவனா இருக்கிறவன் நல்ல சிநேகிதன். உண்மையான அன்பு ஆபத்தை மறைக்காது, அதை அன்போடு எச்சரிக்கிறதா இருக்கிறது. இது எப்படி இந்த காவல்காரனுக்குள்ள இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குதுன்னா, இந்த ஜனங்க மேல எந்த ஜனங்க மேல ஒருவனுக்கு அன்பு இருக்குதோ அவன் தான் அவங்களுக்கு அந்த எடுத்து அட்வைஸ் பண்றதோ எச்சரிப்பு கொடுக்கறதோ செய்வான். அந்த துன்மார்க்கன் அழிஞ்சு போனா அழிஞ்சு போட்டோம், நீதிமானும் அழிஞ்சு போனா அழிஞ்சு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம கரெக்டா இருந்தா போதும்ல நினைக்காம அடுத்தவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, அறியாமையிலேயே அவங்க தவறு செய்து ஒன்றும் இல்லாம போயிடக்கூடாது, இது கண்ணில் பார்த்த நான் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சொல்லாம விட்டுட்டேன், நம்ம எதுக்கு சொல்லிட்டு அவங்க இஷ்டம் என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டோம்னு விட்டுடாதீங்க. தயவு செய்து இந்த காலை வேளையில உணர்ந்து கொள்ளுங்க. எனக்கு முன்பதாகவே தோணுச்சு, முன்பதாகவே தெரிஞ்சிச்சு, நான் சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனா நான் சொல்லல அப்படின்னு விட்டுடாதீங்க. இன்னைக்கு அந்த காவல்காரனாக தேவன் எசேக்கியேலை சொல்லும் பொழுது எந்த குறிப்பை முன்வைக்கிறார் என்றால், ஒருவன் துன்மார்க்கமாய் போகிறான் என்று நீ பார்த்துட்டும் கம்மன் இருந்தனா அவனுடைய துன்மார்க்கத்தினால ஒரு நாள் அவன் சாகவே சாவான், அந்த இரத்த பழியை உன் மேலதான் கேட்பேங்கிற. ஏன் அப்படி ஒரு விஷயத்தை ஆண்டவர் கேட்க விரும்புறாருன்னா, நம்மளை அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு காட்ட சொல்றாரு. எல்லா ஜனங்க மேலே அன்பு காட்டுகிறவனா இருந்தால் அடுத்தவன் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக எச்சரிப்பாய். ஒரு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை, இன்னொன்று பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தையும் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தையும் விளையாடிட்டு போய் அப்படியே நடு ரோட்டுக்கு போறாங்க. காரு பஸ் எல்லாம் வர்ற ரோட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? போய் உங்க குழந்தைய மட்டுமா தூக்கிட்டு வருவீங்க? நிச்சயமா இல்ல. அது பக்கத்து வீட்டுல இருந்து வந்த குழந்தையா இருந்தாலும் அதையும் கூட்டிட்டு வருவீங்க. இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கிருந்து நீங்க தூரத்திலே இருந்தீங்கனாலும் கத்திக்கிட்டு ஓடுவீங்க. காரணம் என்ன? அவங்க அழிந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அன்பு, அழிவுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அன்பு. இததான் ஆவிக்குரிய காவல்காரன் இன்னைக்கு பண்றவனா இருக்கிறோம். பாவத்துல எத்தனையோ பேர் சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அதில் அழிந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பை தான் இங்க வாசிக்கிறோம். 4வது, லீவ் த ரெஸ்பான்ஸ் டு காட், பதிலை தேவனிடத்தில் விட்டுவிடு. 1 கொரிந்தியர் 3:6 நம்ம வாசிப்போம், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இந்த மாதிரி எச்சரிப்பெல்லாம் கொடுக்கிற காரியத்துல நான் எச்சரிப்பு கொடுத்த உடனே மாறிட்டாங்க பாருங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. எச்சரிக்கிறது உங்க வேலை, பதில தேவன் கிட்ட விட்டுருங்க. நாம் விதைக்கவும் நீர் பாய்ச்சவும் தான் முடியும், தேவன் தான் வளர்க்கிறாரு செடியை. அதனால ஒருத்தவங்க துன்மார்க்கமா போறாங்களா இல்ல அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கிறதுக்கெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில தேவன் சொல்றதை எடுத்துட்டு போய் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் எச்சரிச்சுட்டு வந்துடக்கூடாது. ஒரு சூழ்நிலையை பாக்குறீங்க, தவறா இருக்கிற மாதிரி தெரிகிறது, ஜெபிங்க, தேவனுடைய குரலை முதலாவது கேளுங்க, அந்த வார்த்தையை கொண்டு போய் பேசுங்க இல்லையா? அப்படி பேசிட்டு எச்சரிக்கிறதுல உங்க அன்பை காட்டுறீங்க, எச்சரிச்சிட்டீங்க, உடனே நாளைக்கே மாறிடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் மாறுறதும் மாறாததும் உங்க கையில இல்லை. அதனாலதான் லீவ் த ரெஸ்பான்ஸ் டு காட். எப்படிப்பட்ட மாற போறாங்க நமக்கு தெரியல. ஆண்டவரை மாற்றுறதுக்கு அவர் கிருபை செய்யறாரா இல்ல அவங்களுடைய வணங்கா கழுத்துள்ளதா இருக்கிறதுனால விட்டுறாரா அப்படிங்கறதெல்லாம் அவருடைய கருத்துல இருக்குது. அதனால அதுக்கு மேல அவர்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க. 5வது, ரிமைன் ஸ்பிரிச்சுவலி அவேக், ஆவிக்குரிய விழிப்புடன் இருங்கள். சுத்தி என்ன நடக்குதுன்னு தயவு செய்து கவனமா பாருங்க. ஏனோ தானோ லைஃபை விட்டுறாதீங்க. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏன் இதெல்லாம் பேதுரு எழுதுறாரு? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், ஒரு தம்பதியை எப்படி பிரிக்கலாம், பிள்ளைகளை எப்படி சீர்கெட்டு போக வைக்கலாம், இது அந்த அந்த வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எந்தெந்த கேப் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் இவங்க விழிப்போட இல்ல, எங்கெங்கெல்லாம் இவங்க கண்டுக்காம விட்டுறாங்க, அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நுழையலான்னு தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். விழிப்புடன் இருக்க வேண்டியது நீங்களும் நானும். காவற்காரனாக விழித்திருக்கிற காரியம் எதை குறித்து சொல்லப்படுகிறது? நீங்க தவறே நடக்காம நீங்க வந்து அப்படியே தடுத்து நிறுத்திட முடியும். ஓ, நான் காவல்காரனா இருக்கிறதுனால ஒரு தவறு நடந்துராது, அந்த எண்ணத்திற்காக அல்ல. அப்படி காவற்காரனா இருக்கிறதுக்கு ஒரு பொசிஷன்ல ஒருத்தன் நின்னான்னா அது என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஜெபம் பண்றவனா இருக்கிறான், தேவனிடத்துல ஒழுங்கா கனெக்ஷன்ல இருக்கிறவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட உறவுல இருக்கிறவனிடத்துல தேவன் சரியான வார்த்தையை கொடுத்து எச்சரிப்பார் பாருங்க. தூங்கும் காவல்காரன் நகரத்தை பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா அது பண்றதுலக்கே இல்லைன்னா அந்த அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை படிங்க, தியானிங்க, அது முடியாது அப்படின்னு சொன்னா தேவனுடைய குரலை கேட்கறதற்கே விருப்பம் இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட விஷயம் ஒருபோதும் அவங்க ஆவிக்குரிய விழிப்போடு இருப்பதற்கு உதவி செய்ய போவது இல்லை. 6வது, God your own heart first. முதலில் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த காவல்காரனா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்காகலாம் வேலை பார்த்துட்டு தன்னையும் தான் குடும்பத்தையும் விட்டுருவாங்க பாருங்க. அப்படி விட்டுறக்கூடாது. முதல்ல உன் இருதயத்தையும் நீ காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ள வேற ஏதாவது தப்பா வருதாங்கிறதையும் நீ காவல் காத்துக்கிறதுக்கு ஆண்டோடைய பாதத்துல நில்லு. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு வாசிக்கும். ஸோ முதலில் நம் வாழ்க்கைக்கு விழித்திருக்க வேண்டும், பிறகு பிறரை எச்சரிக்க வேண்டும். ஸோ வரலாற்றில் இந்த சம்பவங்கள் எல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி நாட்கள்லேயே நடந்துச்சுனாலும் எசேக்கியேல் வந்து இஸ்ரவேலுக்கு தான் காவல்காரனாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பரிபூர்ணமான காவல்காரரா நல்ல மேய்ப்பருமா இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கு சரியான வார்த்தைகளை கொடுத்து எச்சரிக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவே இப்ப நமக்கு காவல்காரராகவும் மேய்ப்பராகவும் இருக்கிறார். அவர் ஆபத்தை மட்டும் எச்சரிக்கவில்லை, நமக்கு பதிலாக நியாய தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார். வந்த தண்டனையை அவரே ஏற்றுக்கிட்டாரு. சிலுவையில் நம்முடைய தண்டனையை அவரே தாங்கினாரு. அவருடைய இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இன்று சபை வந்து கிறிஸ்துவின் சாட்சியாக உலகிற்கு மனம் திரும்புதலையும் கிருபையையும் அறிவிக்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய தியான கேள்விகள். மற்றவர்களிடம் பேசுவதற்கு முன் தேவனுடைய குரலை கவனமாக கேட்கிறேனா? இதான் முதல் கேள்வி. அட்வைஸ் பண்றதுக்கு டக்கு டக்குன்னு வாய் திறக்காதீங்க. அதே மாதிரி எச்சரிக்கணுங்கிறதுக்கும் டக்கு டக்குன்னு வாய் திறந்துடாதீங்க. என் வாழ்க்கையிலலாம் நானெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி கொண்டு போகாதீங்க. தயவுசெய்து அடுத்தவங்களுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க சூழ்நிலையை சொல்கிறாங்களா, அந்த சூழ்நிலையே சரியாக உள்வாங்கிறதுக்கு தேவனுடைய பிரசனத்தில் காத்துருங்க. அதை தேவனுடைய குரலை கேளுங்க. அதற்கு பிறகு மற்றவர்களிடம் அதை நீங்கள் பேசுங்க. 2வது, அன்பினால் எச்சரிக்க வேண்டிய இடத்தில் பயத்தினால் அமைதியாக இருந்திருக்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, எச்சரிக்க வேண்டிய டைம்ல எச்சரிக்கவே மாட்டாங்க. கேட்டா எனக்கு பயமா இருந்துச்சு, நான் வந்து அதனால அதான் எச்சரித்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் சரியில்லைன்னு சொல்லும் போது கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்றது, எங்கூட பேசாம இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, இப்படிலாம் பயத்துல சிலர் எச்சரிக்காம இருந்துருவாங்க. அன்பு இருந்துச்சுன்னா அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும் பாரு. அன்பா இருக்கதா பயப்படுவீங்களா என்ன? கண்டிப்பா இல்லை. எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரித்தே ஆகணும். இதயங்களை மாற்றுவது பரிசுத்த ஆவியின் வேலை என்பதை நான் நம்புகிறேனா? நம்ம தான் எச்சரிக்க தான் முடியும், மாற்றத்தை கொடுக்கிறது கர்த்தர் தான். நல்ல மேய்ப்பராகிய கிறிஸ்து என் வாழ்க்கையை எவ்வாறு கிருபையோட காத்திருக்கிறார். கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம லைஃப் எவ்வளவு பத்திரமா கர்த்தர் காத்து வழி நடத்தி இருக்கிறார். இவ்வளவு நாள் கிருபையை கொடுத்துங்கிறத நன்றி உள்ளத்தோட நினைச்சு பார்க்குறோமா? இந்த வாரம் கிறிஸ்துவுக்கான உண்மையான சாட்சியாக நான் எந்த நடைமுறை செயலை செய்ய முடியும்? இதையும் நீங்க மனதிற்கு கொண்டு வா. கர்த்தர் அவருக்கு சாட்சியாக நம்மளை வாழ வைக்க விரும்புகிறாரு என்று நம்ம பார்க்கும் பொழுது
நம்ம எந்த அளவுக்கு நம்மை காத்து கொள்றதற்கு தேவ பிரசன்னத்துல நிக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவ பிரசன்னத்துல நிக்கணும், மற்றும் நம் சமுதாயத்துக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம தேவனுடைய குரலை கேட்க தேவ பிரசன்னத்துல எவ்வளவு நேரம் நிக்கணும். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் இவைகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, நம்மை கொண்டும் தேவன் அநேகரை ரட்சிப்பின் பாதைக்கு நேராக வழிநடத்த திட்டமுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கீங்க, நன்றி. இந்த நாளை நாங்கள் தியானித்த வார்த்தையை போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேடி வருகிறது. நீடிய சாந்தத்தோடும் ஆண்டவரே உபதேசங்களோடும் நாங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை சொல்லி எச்சரிப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, அழிந்து போய்விடக் துன்மார்க்கனும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதை விரும்புகிற தேவன், இந்த துன்மார்க்கன் தான் செய்கிற துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக உடைய வார்த்தைகளை எச்சரிப்பின் வார்த்தைகளாக அனுப்புகிறீர். அதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். ஆண்டவரே, அழிந்து போகாதபடிக்கு திசை திருப்பவும், சரியான பாதையிலே வழிநடத்தப்படவும், அன்போடு கூட நாங்கள் எச்சரிப்பு கொடுத்து திருப்புவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறீர். கர்த்தர் ஒவ்வொருவருடைய மனதையும் மாற்றுகிறவரா இருக்கிறீங்க. எச்சரிப்பை கொடுப்பதற்கு எங்களை பலப்படுத்துறீங்க. உடைய வார்த்தைகளை சரியானபடி அனுப்புறீங்க. விழித்திருந்து நாங்கள் இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்தியை எங்களுக்கு கொடுங்க. அது எங்களுக்கு தேவை. நாங்கள் எதெல்லாம் புத்தி இல்லாம பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை ஞானமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. சார்ந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் இன்னும் அதிகமாக வளர்த்து கொடுங்க. நீடிய பொறுமையை கொடுங்க. உம்முடைய அன்பை நாங்கள் வெளிக்காட்ட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில், எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி எல்லாம் ஆரோக்கியமா இருக்கட்டும். எங்களுடைய பொருளாதார வாழ்க்கைகளில் எந்த குறைவுமின்றி ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் நிரப்பப்பட்டவர்களாக ராஜ்யத்திற்கும் அநேகரை வாழ வைப்பதற்கும் நாங்கள் அள்ளி கொடுக்கட்டும். ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் உமக்கு சாட்சியாகவே நாங்கள் வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord ma. Praise the Lord ma. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord ma. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord, mom. Praise the Lord sister. Praise the Lord, brother. Praise the Lord brother. Praise the Lord.